இல்லை உள்ள வரும்போது இந்த ஆட்டத்தையே ஒரு ஆட்ட போகிறேன் சொல்லிட்டு போனாங்க. இவங்களுடைய என்ட்ரி எப்படி இருந்தது? இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாகவே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸை ரோஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா போனவங்க அந்த அளவுக்கு பேசிட்டு வந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேட்குறது தான் ஒவ்வொரு கண்டஸ்டன் எடுத்து பதில் சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் விஜய் சேதுபதி கேட்குறாரு. உள்ளே வரும்போது அதை பண்ணி இதை பண்ணி சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து உள்ளே என்னென்னலாம் பண்ணாங்க, அது அவங்க வந்த மாதிரி சொன்ன மாதிரி நடந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ கேட்கவும் எல்லாருமே சொல்கிறது பதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே தெரியும். அவங்க வந்தது ஒன்று செஞ்சது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த ப்ரமோ ஃபுல்லாகவே இவங்க கண்டஸ்டன்ஸ் தான் பேசியிருக்கிறாங்க. அவங்க இப்படி சொல்லிட்டு வந்தாங்க, இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அடுத்த ப்ரமோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரிப்ளை என்ன அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு கண்டிப்பாக வரும். ஸோ அதை ப்ரமோ என்னன்னு பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த ப்ரமோ வந்தோடனே நமக்கு நான் அப்டேட் பண்ணுறது சரியாக இருக்கும். அண்ட் விஜய் சேதுபதி இந்த கேள்விக்கு ஃபஸ்ட்டு சபரியன்ஸ் தான் பதில் சொல்கிறார். அதுவும் சாண்ட்ரா பற்றி தான் சொல்கிறாங்க. சாண்ட்ரா உள்ள வந்தபோது சொடக்கு போட்டு நான் அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன், பாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆவேசமாக வந்தாங்க. பட் அவங்க நாளாக கொஞ்சம் அப்படியே டல் ஆகிட்டு சுத்தமாகவே அவங்க ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்ததும் செஞ்சதும் வேறு தான் அப்படின்னு சொல்லிட்டு சபரியும் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ சாண்ட்ராவுமே கூட ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, என்ன சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாண்ட்ரா வந்து இப்படினாங்க, அது 2வது நாள் அப்படி போயிடுச்சு. அடுத்தது திவ்யாவை பற்றி வியானா தான் பேசினாங்க. வியானா என்ன சொன்னாங்கன்னா, திவ்யாவுமே உள்ளே வெளியே வரும்போது என்ன சொல்லிட்டு உள்ளே வந்தாங்களோ அதே தான் படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் நல்லா வேகமாக ராக்கெட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் போக ராக்கெட் புஷ்ஷுன்னு போன மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்தப்போ இருந்த வேகம் கடைசியாக போக சுத்தமாக குறைஞ்சிச்சு. அண்ட் அது இல்லாமல் அவங்க பண்ணுற எதுவுமே சரியாக படலை அப்படிங்கும்போது அவங்க டோட்டல் ஃபெயிலியர் தான். பேசுனது வரைக்கும் செய்து தான், பட் அவங்களுமே கூட சொன்னதாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் அதே லிஸ்ட்டில் தான் சேர்க்குறாங்க. ராக்கெட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் அப்படியே புஷ்ஷுன்னு போன மாதிரி ஆகிட்டாங்க. அடுத்தது ரம்யா ஜோ எழுந்து பிரஜன் பற்றி பேசினாங்க. பிரஜன் உள்ளே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடை ரொம்பவே மொத்தமாக அழுக்காக இருக்குது, நான் வந்து பெனாயில் வச்சு சுத்தமாக கழுவ போகிறேன், ரொம்ப நீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்தார். ஸோ அவர் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ண போகிறாரு, இன்னும் எதுவுமே பண்ண போகிறாரு, பல விஷயம் மாற்ற போகிறாருங்கிற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் அவர் எதுவுமே பண்ணல. அவர் சொன்னால் ஒரு விஷயத்தை கூட பண்ண மாதிரி தெரில, அவர் எந்த விஷயமே முதல்ல பண்ண மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ பிரஜனை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக பிரஜனை இன்னும் பெருசாக பண்ண மாதிரியும் தெரில. இந்த சீக்ரெட் டாஸ்கில் கூட வந்து கூட சேர்த்துக்கிட்டாங்க. நீங்கள் வந்து என்னோடய பார்ட்னராக சொல்லிட்டு கூட சேர்த்துக்கிட்டாங்க. பட் அவர் எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனும் காமிக்கல, எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் அதை காமிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மட்டும் அந்த சீக்ரெட் டாஸ்கில் கூட பர்ஃபார்ம் பண்ணாங்க. மேபி ஒரு நினச்சிருந்தால் அதில் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணி அதில் ஏதாவது ஸ்கோர் பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று வெளியே தெரிஞ்சிருக்கலாம். பட் அந்த டாஸ்க் கொடுத்துமே கூட அதை சரியாக பயன்படுத்திக்கல. ஃபெனாயில் ஊற்றி கழுவிடுற அப்படி சொல்லிட்டு வந்தாங்க. பட் இங்கே வந்து அவங்க அந்த மாதிரி நடந்துக்கல. அண்ட் ஃபைனலாக வினோத் எழுந்து பார்கவ் பற்றி பேசினார். பார்கவ் பற்றி அவர் ரொம்ப அழகாகவே சொன்னார். ஒரு காமிக்கவும் எக்ஸ்பிளைன் பண்ணார். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு கரெக்டாக கிளியராக புரியுற மாதிரி ரொம்ப அழகாக எக்ஸாம்பிள் கொடுத்தே சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து 1 ரன் டீச் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தார். என்னன்னா எங்களுக்கு எதுவுமே கேமிங் விளையாட தெரில, நான் வந்து தான் கேம் விளையாட எப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன், நான் வந்து கற்றுக் கொடுக்க போகிறேன், எப்படி நான் காமிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்தார். பட் அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் அவருக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு, அவர் எங்கிட்ட கேட்டு கற்றுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு அடுத்து என்னென்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தான் அவரோட கேம் பற்றின புரிதலும் இருக்குது, தெளிவும் இருக்குது, அவருக்கு அந்த தான் செயல்பாடுமே இருக்குது. அப்படிங்கும்போது அவர் உள்ளே வந்து எங்ககிட்ட கேட்டு அவர் கற்றுக்கிட்டாருங்கும்போது அவங்கயும் ஒன்றும் பெருசாக செயல்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு சொல்லித்தரேன்ட்டு உள்ளே வந்தாங்க சார். உள்ளே வந்துட்டு எங்ககிட்ட 5க்கு அப்புறம் என்ன 6, 7க்கு அப்புறம் என்ன 8 அப்படின்னு எங்ககிட்ட கேட்டு